கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த நாளில் நம்ம எல்லாரும் ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வசனங்களை தியானிக்க தேவன் செய்திருக்கிற கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் நம்மோடு சமீபத்தில் திருமணத்தில் இணைந்து கணவன் மனைவியாக புதுமண தம்பதியாக முதல் முறையாக சகோதர விவின் சகோதரி தீபா வந்திருக்கிறீங்க. உங்களை அன்போடு திருச்சபையின் சார்பாக வரவேற்கிறோம். தேவன் தாமே உங்களை இல்லற வாழ்க்கையிலே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்ம எல்லாரும் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழே ஒரு பாடத்தை படிக்க போகிறோம். நேற்று உங்களுக்கு நான் சொன்னேன், நீங்கள் ஃப்ளையர்லையும் பார்த்துருப்பீங்க. என்ன தலைப்பு? ஒரு கிறிஸ்தவ திருமணம் எப்படி இருக்க வேண்டும். ஹவு அ கிறிஸ்டியன் மேரேஜ் ஷுட் பி. நிறைய பேர் நினைக்கலாம், நமக்கு தான் கல்யாணம் ஆகி போச்சு, இதுக்கு இந்த மெசேஜுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நினைக்கலாம். சிலர் சமீபத்தில் தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சே அப்படின்னு நீங்கள் நினைத்திருக்கலாம். எங்களுக்கு தான் முடிஞ்சு போச்சே. ஆனால் சிலர் நமக்கு இனிமேல் தான் இருக்கிறது என்று நினைக்கலாம். வயதானவர்கள் எல்லாருக்குமே, வாலிய பிள்ளைகள் அனைவருக்குமே, குறிப்பாக இந்த திருச்சபை ஒரு பாரம்பரியமிக்க ஒரு திருச்சபை. எத்தனையோ திருமணங்கள் இந்த சபையில் நடைபெற்றிருக்கிறது, நடைபெறவும் போகிறது. அப்படிதானே பிரியமானவர்களே? ஆகவே ஒரு கிறிஸ்தவ திருமணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருச்சபையாக வாலிப பிள்ளைகளாக கற்றுக்கொள்வது மிகவும் மிகவும் அவசியம். ஆகவேதான் ஒரு 2 வாரங்களுக்கு முன்பதாக என் மனதில் ஒரு ஸ்ட்ராங் இம்ப்ரெஷன், ஒரு ஆழமான பதிவு என் மனதிலே உண்டாயிற்று. இதை குறித்து ஆண்டவரே நான் பேசணும் அப்படின்னு சொல்லி அதற்காக ஜெபித்தேன், படித்தேன், ஆராய்ச்சி செய்தேன். படித்து ரொம்ப சிம்பிளாக எளிமையான விதத்தில் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் எப்பொழுதுமே. ஆக இந்த நாளில் ஒரு கிறிஸ்தவ திருமணம் எப்படி இருக்க வேண்டும், ஹவு அ கிறிஸ்டியன் மேரேஜ் ஷுட் பி என்ற ஒரு பாடத்தை நாம் படிக்க இருக்கின்றோம். ஜெபம் பண்ணுமா? எல்லாரும் கண்களை மூடுவோமா? விசிரோவான ஜோதி கதிரிங்கே மேசியாயம் மன வாழனே, ஆசாரியரும் வான்ராயரும் ஆசீர்வதித்திடும். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, பரிசுத்த மெய் விவாகத்தை குறித்த சரியான புரிதலை எங்களுக்கு தாரும். அது திருச்சபையிலே கிறிஸ்தவர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்ற வான ஜோதி இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே கதிராக வீச வேண்டும் என்று நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை தயவாக தம்முடைய தூய ஆவியானவர் கொண்டு நடத்தும். சபையில் இருக்கிற பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், இன்னும் ஜூமில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் வேண்டிய கிறிஸ்தவ திருமணத்திற்கு அடுத்த பாடங்களை கற்றுக் கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்று ஒரு பழமொழி அறிந்திருக்கிறோம். உண்மைதான், அது உண்மையிலும் உண்மை. பரலோகத்தின் தேவன் தாமே பூலோகத்திலே இயற்கை சூழலிலே ஏதேன் தோட்டத்திலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட உறவினர்கள் புடைசூழ. யார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உறவினர்கள்? தேவதூதர்கள். தேவதூதர்கள் புடைசூழ இன்பகரமான இரு மனங்களின் இணைப்பை இனிதே அவர் நடத்தி வைத்தார். ஆதியாகமத்திலே 2ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதல் தம்பதிக்கு முதல் வெள்ளிக்கிழமை அன்று பரலோகம் நடத்தி வைத்த அந்த முதல் திருமணம் எத்தனை மகிமையானதாக இருந்திருக்கும் என்பதை நம்ம யோசித்து பார்த்துருக்கிறோமா? ஏதேனில்லாதி மனம் அப்படின்னு ஒரு பாட்டு அழகா பாடுவோம். ஆனால் அந்த ஏதேனில எப்படி நடந்துச்சு அந்த கல்யாணம், எப்படி நடந்திருக்கும் அப்படின்னு என்னைக்கா யோசித்து பார்த்துருக்கிறோமா? யோசித்து பார்த்துருக்கவே மாட்டோம். அப்படித்தானே பிரியமானவர்களே? ஏதேனிலே முதல் திருமணத்தில் தேவ பிரசன்னம் ததும்பி வழிந்தது. கானாவூர் கல்யாணத்திலே தேவனின் அற்புத மகிமையால் சுவையான திராட்சரசம் நிரம்பி வழிந்தது. பழைய ஏற்பாட்டின் முதல் திருமணத்திலும் புதிய ஏற்பாட்டின் முதல் திருமணத்திலும், அதாவது கிறிஸ்துவானவர் கலந்து கொண்ட முதல் திருமணம் கானாவூரிலே
இந்த திருமணங்களில் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. அப்படிதானே? ஏதேன் கல்யாணத்திலும் கானாவூர் கல்யாணத்திலும் தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது. ஏதேன் திருமணத்திலே கிறிஸ்துவானவர் தூதர்களோடு வந்திருந்தார். கானாவூர் கல்யாணத்திலே கிறிஸ்துவானவர் சீஷர்களோடு வந்திருந்தார் என்று நமக்கு வேதாகமம் உணர்த்துகிறது. இன்றைக்கு நாம் நடத்தும் திருமணங்களிலே கிறிஸ்துவானவர் இருக்கிறாரா? இருப்பாரா? இருந்தாரா என்றெல்லாம் சிந்திக்கணும். We call them Christian marriages, but are they really Christian in spirit and character? நாம கிறிஸ்தவ திருமணம் அப்படின்னு சொல்றோம், ஆனால் உண்மையிலே அந்த கிறிஸ்தவ திருமணத்துல கிறிஸ்தவம் வெளிப்படுகிறதா அல்லது கிறிஸ்து வெளிப்படுகிறாரா? குணத்திலும் செயலிலும் ஆவியிலும் இந்த திருமணம் உண்மையிலே ஒரு கிறிஸ்தவ திருமணமாக பரலோகம் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு திருமணமாக இருக்கிறதா, இருக்குமா, இருந்துச்சா என்பதெல்லாம் நம்ம யோசிக்கணும். பிரியமான தேவ ஜனங்களே, அதை குறித்து அந்த நாளில் நம்ம படிக்க போறோம். கடந்த கால திருமணங்கள் பற்றி ஒரு உதாரணம் ஒன்று நாம் பார்க்க போறோம். நம்முடைய வேத பகுதி, தியானத்திற்குரிய வேத பகுதி வாசித்தாங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை வாசிச்சாங்க. அதற்கு பின்னாடி வருவோம். மத்தேயு 24ஆம் அதிகாரம், மேத்யூ சாப்டர் 24, மத்தேயு 24ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாமா? வேதாமத்தை திருப்பி மத்தேயு 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 37 இருந்து 39 வரைக்கும். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில், ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும், கல்யாணம் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் என்று ஆண்டவர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்திலையும் அதுபோல லூக்கா 17ஆம் அதிகாரத்திலையும் கல்யாணத்தை பற்றி ஆண்டவர் பேசுற. பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயத்திற்கு முந்தின காலத்துல அதே போல பாருங்க, லூக்கா புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள் படிச்சீங்கன்னா, நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. கல்யாணம் நடந்துச்சு, ஆண்டவர் அழிச்சிட்டார். அப்போ நம்மளும் கல்யாணம் பண்ண ஆண்டவர் அழிச்சிருவாரா? அதான் அர்த்தம். அன்பானவர்களே, அந்த காலத்துல எப்படி நடந்துச்சு, நோவா காலத்திலையும் லோத்து காலத்திலையும் எப்படி நடந்ததோ மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் அப்படியே நடக்கும். இரண்டாம் வருகையின் அடையாளங்கள் பற்றி ஒலிவ மலை பிரசங்கம், ஒலிவ மலையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணார். அதை மத்தேயு 24, 25 ரெண்டுமே ஒரே அதிகாரம் தான், ரெண்டுமே ஒரே பிரசங்கம் தான். இட் வாஸ் ஒன் பீஸ் பட் இட் வாஸ் டிவைடட். அது ஒரே பிரசங்கம் தான். அதை சாப்டரா 500 வருஷத்துக்கு முன்னாடி பிரிக்கும் பொழுது பிரிச்சு விட்டாங்க. மத்தேயு 24, மத்தேயு 25 ஒரே பிரசங்கம். ஒலிவமலை பிரசங்கம் சொல்லுவாங்க, ஆலிவெட் டிஸ்கோர்ஸ், ஒலிவமலை பிரசங்கம். அந்த பிரசங்கத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏறக்குறைய 20 அடையாளங்களை சுட்டி காட்டினார். இரண்டாம் வருகையின் அடையாளங்கள்: வஞ்சகம், அநேகர் நானே கிறிஸ்து என்று சொல்லி வஞ்சிப்பார்கள், வஞ்சகம் என்ற ஒரு அடையாளம். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், யுத்தங்கள், அன்பு தணிந்து, அக்கிரமம் பெருகும், அன்பு தணிந்து போகும், சுவிசேஷம் உலகமெல்லாம் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், பாழாக்கும் அருவருப்பு. இப்படிலாம் ஆண்டு நிறைய அடையாளங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டு நோவா சம்பவத்துக்கு வர்றார். நோவா சம்பவத்துக்கு வந்து சொல்றாரு, பெண் கொண்டார்கள், பெண் கொடுத்தார்கள். அப்போ கல்யாணத்தை ஆண்டவர் ஒரு அடையாளமா சொல்றாரு. எப்ப நடந்த கல்யாணம்? நோவா காலத்திலையும் லோத்து காலத்திலையும் நடந்த கல்யாணங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ல வருகையின் அடையாளங்கள் பட்டியல்ல எதை சேர்க்கிறாரு? கல்யாணத்தை உள்ள சேர்க்கிறார். அம்மையார் எழுதுறாங்க சபைகளுக்கு ஆலோசனை புத்தகத்துல, பக்கம் 178, 178ஆம் பக்கம் புக்ல இருந்தே நான் வாசிக்கிறேன். நம் காலத்தில்
நடைபெறுகின்ற பெரும்பான்மை விவாகங்களும் அவற்றை நடத்துகின்ற முறையும் கடைசி கால அடையாளங்களில் ஒன்று. நல்லா கவனிச்சிங்களா? நம் காலத்தில் நடைபெறுகின்ற the majority of the marriages of our time and the way in which they are conducted. எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறோம்? ஆண்டவர் கல்யாணத்தை அடையாளம் சொல்லல, கடைசி கால அடையாளம் சொல்லல. அந்த கல்யாணத்தை எப்படி நடத்துறோம், அந்த நடத்துகிற விதங்கள் இருக்கேன், அதைத்தான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கடைசி கால அடையாளங்களில் ஒன்று அப்படின்னு சொல்றார். ஆண்களும் பெண்களும் கடவுளை புறக்கணித்து தள்ளிவிட்டு மனம் செய்து கொள்வதில் உறுதியும் முரட்டு பிடிவாதமும் உடையவர்களாக இருக்கின்றார்கள். எப்படி இருக்காங்களா? கல்யாணம் யாரை தள்ளி வச்சுட்டு? ஆண்டவரை தள்ளி வச்சுட்டு கல்யாணம். இன்னைக்கு அப்படித்தான் நிறைய கல்யாணங்கள் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அப்படித்தான் நோவா காலத்துல, லோத்து காலத்துல அப்படித்தான் நடந்துச்சு. அப்படி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி கால அடையாளங்களில் இந்த கல்யாணமும் ஒன்றாக இருக்கும். தொடர்ந்து வாசிக்கிறேன். அப்போ ஆண்டவரை தள்ளி விட்டுட்டு மனம் செய்து கொள்வதில் உறுதியும் முரட்டு பிடிவாதமும் உடையவர்களாக இருக்கின்றார்கள். பயபக்தியும் முக்கியமான இந்த காரியத்தில், கல்யாணம் எப்படிப்பட்டதா? பயபக்தியானது முக்கியமானது. இந்த காரியத்தில் சமய நெருக்கி இடமில்லை என்பது போல ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, religion is laid aside as if it had no part to act in this solemn and important matter. இந்த கல்யாண விஷயத்துல அதெல்லாம் பக்திக்கு அடுத்த விஷயத்துக்கும் கல்யாணத்துக்கும் சம்பந்தம் கிடையாது என்பது போல, சமய நெருக்கி இடமில்லை என்பது போல் அதை ஒதுக்கி வைத்து விடுகின்றனர். ஆவிக்குரிய ஆலோசனைகளை என்ன செஞ்சிரோமா? சமயத்திற்கு அடுத்த மத சம்பந்தமான நற்காரியங்களை ஒதுக்கி வச்சுட்டு, ஆண்டவரை ஒதுக்கி வச்சுட்டு திருமணங்கள் நடத்தப்படுகின்றன அப்படின்னு அம்மையார் எழுதுறாங்க. அன்பான தேவப்பிள்ளைகளே, நாம் நடத்துகின்ற திருமணங்கள் அல்ல, அதை எப்படி நடத்துகிறோம் என்ற விதமே கடைசி கால அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் அதை தூக்கி மத்தேயு 24 லூக்கா 17 போட்டு வச்சிருக்கிறார். வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கீங்க நம்ம சபையில. ஜூம்லையும் நிறைய வாலிப பிள்ளைகள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கருத்தை கவனிக்கணும். ஆண்டவர் பார்வையில அற்புதமான அடையாளமாக திருமணங்கள், குடும்பங்கள் விளங்க வேண்டும். அப்படித்தானே ஏசாயா 8:18 வாசிக்கிறோம். நானும் என் வீட்டாரும் என் பிள்ளைகளும் கர்த்தர் கொடுத்த பிள்ளைகளும் நாங்கள் எப்படி இருக்கோம்? அற்புதங்களாக, அடையாளங்களாக இருக்கிறோம் அப்படின்னு ஏசாயா பக்தன் சொல்றார். ஏசாயா 8:18. நம்முடைய திருமணம் நடத்துகிற திருமணமும் சரி, வாழக்கூடிய குடும்ப வாழ்க்கையும் சரி, ஒரு அற்புதமாக, ஒரு அடையாளமா இருக்கணுங்க. அற்புதமான அடையாளமா இருக்கணும், அருவருப்பான அடையாளமா இருக்கக்கூடாது. இன்னைக்கு நிறைய திருமணங்கள் அப்படித்தான் ஆயிரு. ஏற்கனவே உங்களுக்கு சில அறிவிப்புகள் நான் சொல்லியிருக்கிறேன், ஆனால் சில காரியங்களை நான் திரும்ப வலியுறுத்த போகிறேன். இது அநேகர் பார்க்க போகிற ஒரு முக்கியமான செய்தி என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். நிகழ்கால திருமணங்கள் நடத்தப்பட வேண்டிய விதம், எப்படி ஒரு கிறிஸ்தவ கல்யாணத்தை நடத்தணும், எப்படி நடத்தணும்? பைபிள்ல வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயு 3:15 வாசிக்கிறோம், தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன் அப்படின்னு பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றார். தேவனுடைய வீட்டில நீ நடக்க வேண்டிய விதம், ஆண்டோடைய வீட்டில் ஆலயத்துல எப்படிலாம் நடக்கணும், இதான் உனக்கு சொல்றேன்பா, நீ அதை கவனித்துக்கொள் அப்படின்னு தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்றார். இந்த ஆலோசனை ஒரு கல்யாணத்துக்கும் பொருந்துங்க. தேவனுடைய வீட்டில் எப்படி ஒரு திருமண காரியம் நடக்கணும். Patriarchs and Prophets என்ற புத்தகத்தில், முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும், பக்கம் 46, when the divine principles are recognized and obeyed in this relation, marriage is a blessing. திருமண உறவில் பொதிந்திருக்கிற தெய்வீக நியதிகளை கண்டறிந்து கீழ்ப்படிவோமானால் திருமணம் ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். திருமணத்துல என்னென்ன கொள்கைகள் இருக்கிறது, அது குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நம்ம சர்ச்சில் நடத்தக்கூடிய அல்லது மண்டபத்தில் நடத்தக்கூடிய ஒரு கல்யாணத்திலையும் சரி இருக்கக்கூடிய தெய்வீக நியதிகள். we must recognize the divine principles. தெய்வீக நியதிகளை நாம் கண்டறிந்து கீழ்ப்படிவோமானால் திருமணம் எப்படி இருக்குமா?
ஆசீர்வாதமாக இருக்கும். அப்போ கிறிஸ்தவ குடும்பம் ஒரு கல்யாணத்தை நடத்தும் பொழுது, ஆண்டவரே இந்த திருமணத்தோடு சம்பந்தப்பட்ட காரியங்கள் என்னென்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க, புரிஞ்சு செயல்படும். ஆகவே இந்த நாளில் 5 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். 5 5 காரியங்கள் திருமண வைபவங்களுக்கான அல்லது கிறிஸ்தவ திருமணத்திற்கான தெய்வீக நியதிகள். ஒரு கிறிஸ்தவ திருமணத்தில் இருக்கக்கூடிய டிவைன் பிரின்சிபிள்ஸ் என்னென்ன? 5 காரியங்கள். முதலாவது, a Christian marriage should be simple. A Christian marriage should be simple. ஒரு கிறிஸ்தவ திருமணம் எப்படி இருக்கணும்? எளிமையாக இருக்க வேண்டும். இது கேட்ட உடனே கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னார்ல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படித்தான் அவர் பிரசங்கத்தையே தொடங்கினார், மலை பிரசங்கத்தை. ஆக திருமணத்திலையும் நாம் படிச்சுக்க வேண்டிய முதல் காரியம், ஒரு கிறிஸ்தவ திருமணம் எளிமையாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 2:22 வாசிக்கிறோம், தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இதாங்க பைபிள்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் கல்யாணம். ஆண்டவர் என்ன பண்ணாரா? அப்பா ஸ்தானத்தில் இருந்து ஏவாள் என்ற மணப்பெண்ணை யாருக்கிட்ட கொண்டு வந்தாரா? ஆதாம்கிட்ட கொண்டு வந்தார். பாருங்க, அந்த வசனத்துல எந்த விதமான ஆடம்பரமோ ஒரு டாம்பிகமோ ஒரு பகட்டு ஆரவாரமோ ஒண்ணுமே தெரியல. தேவனாய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். முதல் கல்யாணம். ஆனால் இன்றைக்கு அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ திருமணங்களில இன்று ஆடம்பரம் ஆகா ஓஹோ என்று அசத்தலாக ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. உண்மையா? பகட்டான பத்திரிகை. யாருமே தப்பா எடுத்துக்காதீங்க, சரிங்களா? யாரையுமே நான் குறைச்சு மதிப்பிட்டு நான் பேசவில்லை. ஒரு கிறிஸ்தவ திருமணம் எப்படி இருக்கணும் அவ்வளவுதான் சொல்லித்தர வேண்டியது தேவனுடைய கடமை. ஒரு கருவியா ஆண்டவர் என்னை வைத்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார், அவ்வளவுதான். பகட்டான பத்திரிக்கை. ஒரு பத்திரிக்கை எடுத்தீங்கன்னா 20 ரூபா 25 ரூபா பார்த்துட்டு தூக்கி குப்பையில போட போறாங்க, அவ்வளவுதானே? உண்மையா இல்லையா? சொல்லுங்க பாப்போம். யாருங்க அந்த பத்திரிக்கையை பத்திரமா வச்சிருப்பான்? பொன் மாப்பிள்ளை தான் பத்திரிக்கை. அது பொன் மாப்பிள்ளையும் சில நேரம் மறந்துடுவாங்க, சரிதானே? ரேஷன் கார்டுன்னு கேட்டாதான் ஞாபகம் வரும் பத்திரிக்கை, அப்படித்தானே? ஆகவே ஒரு கணநேர பார்வை, ஒரு நொடி நேர பார்வை, பிறகு குப்பைக்குத்தான் போக போகிறது ஒரு கல்யாண பத்திரிக்கை. ஏங்க வீண் செலவு? யோசிக்கிறோமா என்னைக்காவது? சொந்த பந்தங்களுக்கெல்லாம் புடவைகள் துணிமணிகள், சொந்த பந்தங்களுக்கெல்லாம் புடவைகள் துணிமணிகள் என்று உறவுகளை பிரியப்படுத்த நினைக்கிறோம். புடவை விஷயத்துல நீ என்னதான் புடவை வாங்கி கொடுத்தாலும் யாராவது ஒரு ஆண்டி சொல்லிடுவாங்க, எனக்கு என்னத்தை புடவை வாங்கி கொடுத்தா அந்த ஓரத்தில் கிழிஞ்சு இருந்துச்சு, அதுக்குள்ள ஒரு ஓட்டை இருந்துச்சு. பார்த்துருக்கீங்களா? என்னதான் வாங்கி கொடுத்தாலும் இந்த பெண்களை திருப்திப்படுத்தவே முடியாது. தப்பா எடுத்துக்காதீங்க. யாராவது 1-2 கேஸ் அப்படித்தான் இருக்கும். பார்த்தியா, அவளுக்கு எப்படி வாங்கி கொடுத்துருக்கான், எனக்கு இப்படி வாங்கி கொடுத்துருக்கான், நான் எப்படி வாங்கி கொடுத்தேன். எதுக்குங்க அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும்? அவசியமே கிடையாது, அவசியமே கிடையாது. எங்க இருந்து வந்து இந்த முறைகள் எல்லாம்? சொந்த பந்தங்களுக்கெல்லாம் புடவை துணிமணிகள். எதற்கு இந்த அனாவசிய பிரயத்தனம்? எளிமையா இருக்கணும். வான வேடிக்கை, அப்படிதானே? டிஸ்பிளே ஆஃப் கிராக்கர்ஸ், வான வேடிக்கை. சினிமா பாடல்கள், சினிமா கச்சேரி இருக்கலாமா? கிறிஸ்தவ திருமணம் முரசு முழக்கம், பேண்ட் வாத்தியம். யோசித்து பாருங்க. காசை கரியாக்கும் பழக்க வழக்கங்கள். அது இந்த வான வெடிக்கலாம் போடுறாங்க பார்த்தீங்களா? என்ன செய்யறாங்க? செத்தாலும் வெடிக்கிறான், புதைச்சாலும் வெடிக்கிறான், தாலி கட்டினாலும் வெடிக்கிறான், அப்படிதானே? பார்த்துருக்கீங்களா? என்ன பண்ணாலும் வெடிக்கிறான். இவ்வளவு ஆடம்பரமாக பண்ணக்கூடிய கல்யாணங்கள், சில கல்யாணங்கள் பாருங்க அறுத்துக்கிட்டு நிற்கும். பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு ஆடம்பரம், எவ்வளவு வெட்டி செலவு. கடைசியில 1 மாசம் 2 மாசத்துல புட்டுக்கும். பார்த்துருக்கீங்களா? ஏன்? அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, சொந்தக்காரனை பிரியப்படுத்தணும், ஊர் உலகத்தான பிரியப்படுத்தணும், அப்படிதானே? இன்னைக்கு அப்படித்தான் திருமணங்கள் நடக்குது.
A Christian marriage should be simple. ஒரு கிறிஸ்தவ திருமணம் எளிமையாக இருக்கணுங்க. பிரியமான தேவ ஜனங்களே, there is no reason, Ellen White அம்மையார் சொல்றாங்க, there is no reason why we should make great parade or display even if the parties were perfectly suited to each other. தம்பதிகள் சபைகளுக்கு ஆலோசனை பக்கம் 194 சொல்றாங்க, தம்பதிகள் ஒருவருக்கொருவர் நிறைந்த பொருத்தமாய் அமைந்திருக்கும் பொழுது நாம் பெரிய கோலாகல ஊர்வலமும் கொண்டாட்டமும் நடத்த அவசியம் இல்லை. சபைகளுக்கு ஆலோசனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 சாப்டர் இருக்கு. கல்யாணத்தை பத்தியே, குடும்ப வாழ்க்கையை பத்தியே ஒரு 10 சாப்டர் இருக்குங்க. யாருமே படிக்க மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? செவன்த் சபையில மெஜாரிட்டி படிக்கவே படிக்காது. இதுல என்ன இருக்கு ஒரு மண்ணும் தெரியாது. பண்றது பூரா கல்யாணத்துல அக்கிரமம், அநியாயம். பார்த்திருக்கீங்களா? படிக்கணும். என்ன இருக்கு? படிக்கணும். இந்த புஸ்தகத்தில் போனீங்கன்னா 18ஆம் அதிகாரத்திலிருந்து உங்களுக்கு நான் சொல்றேனே, எந்த அதிகாரத்திலிருந்து எந்த அதிகாரம் வரைக்கும்? 18ஆம் அதிகாரத்திலிருந்து 18ஆம் அதிகாரம் வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளுதல், 18ஆம் அதிகாரத்திலிருந்து அப்படியே போனீங்கன்னா 27ஆம் அதிகாரம் வரைக்கும் வீட்டு வரவு செலவு திட்டம், பட்ஜெட், ஃபேமிலி பட்ஜெட் எப்படி போடணும். என்னைக்கா படிச்சிருக்கீங்களா? இல்லை என்னைக்கா ஃபேமிலி பட்ஜெட் போட்டிருக்கீங்களா? நான் வாங்குற சம்பளத்துக்கு பட்ஜெட் வேற அப்படின்னு சொல்றீங்களா? எல்லாம் இருக்குங்க, எல்லாமே டீட்டெயிலாக இருக்கு. அழகா ஒரு கல்யாணம் எப்படி இருக்கணும், ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு அம்மா அப்பா எப்படி இருக்கணும், வீட்டில் பட்ஜெட் எப்படி போடணும் அப்படின்னு 66 புஸ்தகங்கள் பைபிள் இருக்கிற மாதிரி இந்த புஸ்தகத்தில் 66 சாப்டர் இருக்கு. படிக்கிறதே கிடையாது. எப்படி உருப்படும் சொல்லுங்க பாப்போம்? குடும்பம் எப்படி உருப்படும்? சபை எப்படி உருப்படும்? அன்பான தேவ ஜனங்களே, தொடர்ந்து வாசிக்கிறேன். திருமணத்தில் எப்படி இருக்கு பாருங்க. அதே சபைகளுக்கு ஆலோசனை 194 பக்கம். ஆரவாரமும் எக்களிப்பும் ஏதோ ஒரு வகை பகட்டுடன் கூடிய விவாக முறைமையை காண்பது எனக்கு எப்பொழுதும் மிகவும் பொருத்தமற்றதாக தோன்றுகிறது. கல்யாணத்துல ஒரே ஆரவாரம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு பொருத்தமற்றதாக, இட் லுக்ஸ் inappropriate. அம்மையார் எழுதுறாங்க, it has always seemed so very inappropriate to me to see the marriage ordinance associated with hilarity and glee and a pretense of something. ஏதோ ஒரு பயங்கரமான வேற உலகத்துல வந்து குதிச்சிட்ட மாதிரி கல்யாணம் நடக்கும். பார்த்திருக்கீங்களா? pretense of something. அப்படி இருக்கலாகாது. அம்மையார் எழுதுறாங்க, no, it is an ordinance ordained of God to be looked upon with great solemnity. அது மகா பயபக்தியுடனே நாம் நன்கு மதித்து நடத்த வேண்டியதும் கடவுளால் நியமிக்கப்பட்டுள்ளதுமான நியமம் ஆகும். ஆண்டவர் ஏற்படுத்தின நியமனம் இந்த திருமணம். எப்பொழுதும் முதல் கடவுளுக்கே மகிமை செலுத்த வேண்டும். ஒரு கல்யாணத்துல ஆண்டவரை மையப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துல ஒரு கல்யாணம் நடக்கணுங்க. ஆண்டவரை மையப்படுத்தணும். அடுத்தவனை மையப்படுத்தணும்னு நினைச்சு ஒரு கல்யாணத்தை நடத்தவே கூடாது. தொடர்ந்து சொல்றாங்க, அட்வென்டிஸ்ட் ஹோம் புத்தகத்தில், அட்வென்டிஸ்ட் ஹோம் பக்கம் 49, ஒரு திருமண சம்பந்தத்துக்கு அடுத்த ஒவ்வொரு அடியும் தன்னடக்கம், எளிமை, உண்மை மற்றும் தேவனை கனப்படுத்தி பிரியப்படுத்த வேண்டும் என்ற தனியாத வாஞ்சையினால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதாக. Let every step toward a marriage alliance be characterized by modesty, simplicity, sincerity and an earnest purpose to please and honor God. ஆண்டவர் பிரியப்படுத்தணும், ஆண்டவர் மையப்படுத்தணும் என்ற நோக்கத்தோடு எளிமை, தன்னடக்கம், உண்மை, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒரு கல்யாணம் அலங்கரிக்கப்பட்டிருக்கணுமா? சரிங்களா? நம்ம எதை அலங்கரிக்கணும்னு நினைக்கிறோம்? காரை அலங்கரிக்கணும், அப்படித்தானே? வீட்டை அலங்கரிக்கணும், சர்ச்சை அலங்கரிக்கணும், இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா நீ ஒன்னு அலங்கரி, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை. என்ன பரிசுத்த அலங்காரம்? பரிசுத்த அலங்காரம்னா சர்ச்செல்லாம் அழகாக டெக்கரேட் பண்ணி அது பரிசுத்த அலங்காரம்? அது கிடையாது. நம்முடைய வாழ்க்கை தன்னடக்கம், எளிமை, உண்மை, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற தனியாத வாஞ்சை, இப்படி ஒரு கல்யாணம் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் அலங்கரிக்கப்படணும். திருமணம் இவ்வுலகத்தில் பிற்கால வாழ்வையும், கல்யாணத்துக்கு அப்புறம் பிற்கால வாழ்க்கை, இனி வருங்கால வாழ்க்கையை பாதிக்கக்கூடியது. ஒரு உண்மை கிறிஸ்தவன் தேவன் அங்கீகரியாத திட்டங்களை தீட்ட மாட்டான். A sincere Christian will make no plans that God cannot approve. ஆண்டவர் இதை ஏத்துக்கு வரான்.
ஆண்டவர் இதை ஒத்துக்குவாரா, இந்த காரியம் செய்யலாமா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய அங்கீகரிப்புக்கு இது பாத்திரமா அப்படின்னு யோசித்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் கல்யாணத்தில் எடுக்கணும். பார்த்துருக்கீங்களா? சில நேரம் கடன் வாங்கி ஆடம்பர கல்யாணம், கடன் வாங்கி பார்த்துருக்கீங்களா? இல்லை செஞ்சிருக்கீங்களா? கடன் வாங்கி ஆடம்பரமான கல்யாணம் அப்படி நடத்திட்டு பெருமைப்பட்டுக் கொள்வது ஆண்டோட சித்தம் கிடையாது. ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறாரு? நீயோ கடன் வாங்காதிருப்பாய் சொல்லிக்காருல, உபாம 28:12. ஆனா கல்யாணத்தில் வாங்கிக்கிறோமே, எப்படி இது? அப்படி கடன் வாங்கி லோனுக்கு எடுத்து ஒரு ஆடம்பரத்தோட அப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தணுமா? யோசித்து பாருங்க. எத்தனையோ திருமணங்கள் முடிந்த பிற்பாடு பல ஆண்டுகளாகி பிள்ளைகளை பெற்ற பின்னும் கூட கடனை அடைக்க முடியாமல் அல்லோகலப்படக்கூடிய அல்லல் படக்கூடிய குடும்பங்கள் எத்தனை எத்தனை பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆக முதல்ல ஒரு பாடம் படிச்சுக்கிறோம். கிறிஸ்டியன் மேரேஜ் ஷுட் பி சிம்பிள், எளிமையா இருக்கணுங்க. ரெண்டாவது, ஒரு கிறிஸ்தவ திருமணம் ஒழுங்கு முறைப்படி நடத்தல் வேண்டும். கிறிஸ்டியன் மேரேஜ் ஷுட் பி சிஸ்டமேட்டிக், சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 14:40 வாசிக்கிறோம், சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது. எப்படி இருக்கணுமா? நல்லொழுக்கம், கிரமம், இப்படி எல்லாமே நடக்கணும், திருமணமும் சேர்த்து. கிறிஸ்தவம் என்றாலே ஏன் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பாங்க பிள்ளைகளை? ஒழுக்கம், அப்படித்தானே? அப்ப என்ன அர்த்தம்? கிறிஸ்தவம் என்றாலே ஒழுக்கங்க. அந்த கல்யாணத்தில் பாருங்க ஒழுக்கமே இருக்காது. பார்த்திருக்கீங்களா? யாருமே தப்பா எடுத்துக்காதீங்க, இதெல்லாம் நடக்கிறது, நிகழ்காலத்தில் நடக்கிறது, நம்ம சபைகளில் நடக்கிற காரியம். கிறிஸ்தவம் என்றாலே ஒழுக்கம். ஆசாரியன் என்றாலே ஆச்சாரமானவன். ஆச்சாரம்னா என்னது? ஆச்சாரம்னா ஒழுக்கம், அப்படித்தானே? ஒழுக்கத்தை தான் ஆச்சாரம்னு சொல்லுவாங்க. அதனாலதான் ஆலயத்துக்கு பேர் ஆசரிப்பு கூடாரம், அதை நிர்வகிக்கிறவனுக்கு பேர் ஆசாரியன். ஆசாரியன் என்ன அர்த்தம்? நிறைய ஆச்சாரங்களை சொல்லி கொடுக்கிறவன். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், ஒழுக்க சம்பந்தமான காரியங்களை, நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்கிறவன் ஆசாரியன். அதனாலதான் ஒரு திருச்சபைக்கு ஆண்டவர் ஆசாரியனை ஏற்படுத்துகிறார். அப்போ ஆசாரியன் என்று சொன்னால் ஆச்சாரமானவன், ஒழுங்குகளை கற்றுத்தருகிறவன். திருச்சபையின் போதகர்கள் வேதாகமம் மற்றும் சாட்சியாகமத்தின்படி, பைபிள் இருக்கல, வேதத்தையும் சாட்சியாகமத்தை கவனிக்க வேண்டும். இவைகளின்படி சொல்லாவிட்டால் விடியற் காலத்து வெளிச்சம் இல்ல. ஏசாயா 8:20. ஆக பைபிள் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் ப்ராபசி, வேதாகமோ தீர்க்க தரிசன ஆவியின் அடிப்படையில் நமக்கு என்ன ஆலோசனைகள் இருக்கு, என்ன சத்தியங்கள் இருக்கு, இதெல்லாம் ஒரு ஆசாரியன் சொல்லி தரணும். இத விசுவாசிகள் என்ன செய்யணும்? மதித்து பின்பற்ற வேண்டும். திருமணத்துல நம்ம எப்படிலாம் தவறுறோம் பாருங்களேன். சிஸ்டமேட்டிக் இல்லாம, ஒழுங்கு இல்லாம நடக்கிற சில காரியங்கள். டைம் போட்டிருக்கோம், 4:30 மணின்னு போட்டிருக்கோம், சாயங்காலம் 4:30 மணின்னு போட்டிருக்கோம். எத்தனை மணிக்கு பொண்ணு மாப்பிள்ள வரும் பார்த்துருக்கீங்களா? 6 மணிக்கு வரும். போன் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். வந்துட்டியாமா, இம்மா வந்துட்டியாமா, எங்க இருக்குமா? உங்களுக்கு தெரியுமா, பெந்தேகோஸ்து சபைக்கெல்லாம் போனீங்கன்னா பாஸ்ட்டுக்கெல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. பாஸ்ட் பொண்ணு மாப்பிள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பாஸ்ட் வருவார். பார்த்துருக்கீங்களா? நம்ம சமையல் அப்படி கிடையாது. பாவம், அந்த பாஸ்ட், பாலா போன பாஸ்ட் பின்னாடியே உட்காந்துருப்பாரு, பின்னாடியே உட்காந்துருப்பாரு. 3/4 மணி நேரம், 1 மணி நேரம். இந்த பொண்ணு மாப்பிள்ளை லேட்டா வரும், 5:15 6 மணிக்கு வரும். 6 மணிக்கு வந்துட்டு சொந்தக்கார சைட்ல இருந்து கூப்பிடுவாரு, பாஸ்டர் சீக்கிரம் முடிங்க, பாஸ்டர் சீக்கிரம் முடிங்க, நீ வந்தது லேட்டு. ஆனா வந்துவிட்டு சொல்றது என்ன? சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்க. நீ சீக்கிரம் வர வேண்டியதானே? அன்பான தேவ பிள்ளைகளே, பத்திரிகையில என்ன நேரமோ, என்ன டைம் போட்டிருக்கோம், அதை கணக்கில் வச்சு திருமணத்தை சரியாக நடத்தணும். சொல்லியிருக்கேன், மாலை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாது சட்டப்படி. அப்படிதானே? சட்டத்தை ஏன் ஃபாலோ பண்றான்? உண்மையா பொய்யா? யாருமே கண்டுக்கிறதே, மதிக்கிறதே கிடையாது. பாஸ்ட் சொல்றதையும் மதிக்கிறது கிடையாது, சட்டத்தையும் மதிக்கிறதே கிடையாது. உண்மையா? அன்பானவர்களே, வெளிநாடுகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மலேசியாவில் ஒரு கல்யாணம் நடத்தினேன் கடவுள் கிருபையில். ரெஜிஸ்ட்ரேஷன்ல முன்கூட்டியே போய் முடிச்சிடறாங்க, முன்னாடி போய் முடிச்சிடறாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த டைம் தான், கரெக்டாக நடக்கும். அந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு 10-15 சிட்டிங்ஸ்
பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்த்து ஒரு 10-15 தடவை உட்காரணும். மேரேஜ் கவுன்சிலிங். இந்த கல்யாணத்தை பற்றி ஒரு 20-25 பிரசங்கங்கள் நம்ம ஜூமில் விடியற்கால கூட்டங்களை நடத்தணும். இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு சிஸ்டர் இங்கிலாந்துலேருந்து கூப்பிட்டு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் நீங்கள் நல்லா எடுத்தீங்க, ஃபேமிலியை பற்றி நிறைய பிரசங்கங்கள்லாம் எடுத்தீங்க, ஆனால் ஒன்று மிஸ்ஸிங் பாஸ்டர் அப்படின்னாங்க. சொல்லுங்க சார் என்ன விஷயம்னு. அவங்க சொன்னாங்க, வெளிநாடுகள்லாம் இருக்குது பாஸ்டர், அந்த மேரேஜ் கவுன்சிலிங்லாம் இருக்குது, நம்ம நாட்டில் கிடையாது, என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், நான் என்ன பண்ணுறது? நான் தான் சொன்னேன், நான் என்ன செய்கிறது? சொல்லிக் கொடுக்க தான் முடியும். இது யார் முடிவெடுக்கணும்? தலைமை எடுக்க வேண்டும். ஒரு திருமணம் இப்படி தான் இருக்கணும். பொண்ணு மாப்பிள்ளை ஒரு மேரேஜ் கவுன்சிலிங். கேத்தலிக் சர்ச்சில் மேரேஜ் கவுன்சிலிங் இருக்குது. மலேசியாவில் நம்ம அட்வென்டிஸ்ட் மக்கள் மத்தியில் மேரேஜ் கவுன்சிலிங் இருக்குது. ஈவன் இப்போ நம்ம சர்ச்சில் பாருங்களேன், எப்போ சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு ஒரு ரிஹர்சல் அப்படின்னா ஒன்றுமே வராது. பார்த்துருக்கீங்களா? யாருமே வரமாட்டாங்க. அந்தம்மா வந்துட்டு 1 மணி நேரம் உட்காந்து 1.5 மணி நேரம் உட்காந்துட்டு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் யாரும் வரல பாஸ்டர்னுவாங்க. ஆனால் வெளிநாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, குறிப்பாக மலேசியாவில் என்ன செய்கிறாங்கன்னா, கரெக்டாக நான் போயிருந்தப்போ அந்த செக்ரட்டரி அவர் வந்துடுவார், கரெக்டாக வந்துடுவார். மேரேஜ் பார்ட்டி எல்லாரும் வந்துடுவாங்க. அவர் கூடவே இருந்து நானும் இந்த ரிஹர்சலில் நானும் கூடவே இருந்தேன். மேலே எப்படி போகணும், எங்கே நிற்கணும், எப்படி வரணும், எல்லா கல்யாணத்துக்கும் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்கிறாங்க. கரெக்டாக அப்படி இப்படி நடக்கும். ஆனால் நம்ம இதில் பாருங்களேன், கிடையாது. என்னதான் சொன்னாலும், நீ என்னன்னாலும் கற்று பாஸ்டர், நான் லேட்டாக தான் வருவேன், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, அப்படித்தானே? இன்னைக்கு அப்படிதான் நிலைமை ஆகிவிட்டது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஒன்று சாயங்காலம் 6 மணிக்குள்ளே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும். இல்லைன்னா போய் மண்டபத்தில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போய் முன்கூட்டியே முடிச்சிருக்கணும், ஏற்கனவே முடிச்சிருக்கணும். பிரியமானவர்களே, மணவீட்டார் தாமதமாக வந்துட்டு சீக்கிரம் முடிங்க அறக்க பறக்க அவசரப்படுத்த கூடாது. இன்னொரு காரியம், சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா ஒழுங்குமுறை என்று சொன்னால், இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த மெழுகுவத்தி கலாச்சாரம். பார்த்துருக்கீங்களா? இந்த மெழுகுவத்தி இந்த பக்கம் 7, அந்த பக்கம் 7, 7th ரேண்ட் இருக்கா, அங்கிட்டு 7 இங்கிட்டு 7. பிரமத கல்யாணத்தில் பெண் மாப்பிள்ளை குத்துவிளக்கு ஏற்றுவார்கள், அப்படித்தானே? குத்துவிளக்கு ஏற்றுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? குத்துவிளக்குல மெழுகுவத்தி ஏற்றுறோம். எதுக்கு அது ஏற்றணும்? ரொம்ப அவசியமா? தேவையே கிடையாதுங்க. நாம் கத்தோலிக்கர்கள் போல மெழுகுவர்த்தி ஏற்றுகிறோம். இது அனாவசியம். உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் உங்களுக்கு நான் சொல்றேன். 2 Babylons ஒரு புக் இருக்கு. 2 Babylons ரொம்ப பிரபலமான புத்தகம். அலெக்சாண்டர் ஹிஸ்லோப்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அலெக்சாண்டர் ஹிஸ்லோப் ரொம்ப ஃபேமஸ் புக்கு 2 Babylons. அதில் எப்படி இந்த அஞ்ஞான பழக்க வழக்கங்கள்லாம் சபைக்குள்ள வந்துச்சு, கத்தோலிக் சபை வழியாக வந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அக்கு வேற ஆணி வேற பிச்சு எழுதியிருப்பார். ரொம்ப பிரபலமான புத்தகம். ஊழியக்காரர்கள் கண்டிப்பாக அதை படிச்சிருப்பாங்க. அதில் அவர் சொல்லார் பாருங்களேன், பக்கம் 192 192 அதில் வாசிக்கிறேன். Now so thoroughly and exclusively pagan was this custom of lighting up lamps and candles in daylight that we find Christian writers such as Lactantius in the 4th century exposing the absurdity of the practice and deriding the Romans for lighting up candles to God as if he lived in the dark. என்ன சொல்றாரு? தமிழ் வாசிக்கிறேன். இப்பொழுதும் விளக்குகள் மற்றும் மெழுகுவர்த்திகள் ஏற்றும் இந்த பழக்கம் முழுக்க மிக விசேஷமாக அஞ்ஞானத்திற்குரியது. என்ன சொல்றாரு? so thoroughly and exclusively pagan. இந்த மெழுகுவர்த்தி ஏத்துற பழக்கம் பார்த்தீங்களா? ஒரு அஞ்ஞான பழக்கம். எக்ஸ்க்ளூசிவ்லி பேகன். லக்டான்சியஸ் போன்ற 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் மதியீனமான இப்பழக்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டி, தேவனாய கர்த்தர் இருளில் வசிப்பவர் போல அவருக்கு மெழுகுவர்த்திகளை ஏற்றிய ரோமர்களை பரிகசித்து எழுதியிருக்கின்றனர். ரோமாபுரியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மெழுகுவர்த்தி ஏற்றுவாங்களாம். அவர் சொன்னாரு, அலெக்சாண்டர் ஹிஸ்லோப், ஆண்டவர் ஏதோ இருட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஆண்டவருக்கு மெழுகுவர்த்தி ஏத்துறோம், இது அஞ்ஞான பழக்கம், இதெல்லாம் வேண்டாம் என்று அவர் சொல்றார். இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த திருமணத்தில் எனக்கு இந்த யூனிட்டி கேண்டில் வாங்க, ஐயா ஆளை விட்டுருங்கன்னு சொல்லிடுவேன். யாருக்காக கொடுங்க, அவசியம் இல்லை. இதெல்லாம் அப்படியே மற்ற சபைகள் இருக்கக்கூடிய கலாச்சாரங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த அஞ்ஞான கலாச்சாரங்களை நம்ம என்ன பண்றோம்? அட்வென்டிஸ்ட் கல்யாணத்துக்குள்ள உள்ள கொண்டாந்துரும்.
தவறு, தவிர்க்க வேண்டிய காரியம். அதுபோல பாருங்க, ஆடம்பர அணிவகுப்புகள். ஆடம்பர அணிவகுப்புகள். மாப்பிள்ளை கூட 5 பேர் வருவாங்க, பார்த்திருக்கீங்களா? யாரடா மாப்பிள்ளை தெரியாது, என்ன கேட்டால் அத்தனை மாப்பிள்ளை தோலை கூட 5 பேர் இருப்பாங்க. பொண்ணு கூட, பொண்ணாவது பரவாயில்ல வாசலில் நிற்கும் தெரிஞ்சுக்கலாம். பொண்ணு கூட 5 பேர், பொண்ணு கூட 5 பேர் நிற்பாங்க, மாப்பிள்ளை கூட 5 பேர் நிற்பாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றுமே தெரியாது, பார்த்துருக்கீங்களா? பக்கா பக்கான்னு முடிச்சுக்கிட்டு இருக்கோம். மைக்கை எங்கே பிடிக்கிறது, என்ன பண்ணுறது? இந்த பொண்ணோட வெயில், அந்த முகத்திரை இருக்கேன், இந்த முகத்திரையை யார் எடுத்து விடணும், எப்போ எடுத்து விடணும் ஒன்றுமே தெரியாது. மாப்பிள்ளை தான் இந்த வெயிலை எடுத்து விடணும். இந்த பக்கத்தில் இந்த மனத்தோழி இருக்கு பார்த்தீங்களா, பெண்ணு தோழி, அதை எடுத்து விட்டுரும். பார்த்துருக்கீங்களா? நல்ல வேலை தாலியை மாப்பிள்ளை கட்டுறாரு, சரிதானே? என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் ஒன்றுமே தெரியாது, சொல்லி கொடுக்கறதும் கிடையாது, அல்லது இந்த பிள்ளைகளாவது வந்து கேட்கறதும் கிடையாது. பார்த்துருக்கீங்களா? அன்பானவர்களே, இதெல்லாம் எதுவுமே தெரியாம ஒரு ஒய்யாரமான நடைபவனி நடக்கும். அன்பான தேவஜனங்களே, இதெல்லாம் திருச்சபை சிந்தித்து சீர் செய்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இந்த கல்யாண ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 பேர் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? 16 பேர். எந்திரிங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தர், உட்காருங்கன்னு சொல்றதுக்கு ஒருத்தர், பார்த்துருக்கீங்களா? பெந்தகோஸ்தே சபைகளில் நிறைய திருமணங்கள் அட்டன் பண்ணியிருக்கேன். சென்னையில், மதுரையில், ஈவன் இந்த மாப்பிள்ளை வன தியேட்டரில் ஒரு சர்ச் இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் காட். அந்த சர்ச்சில் ஒரு கல்யாணத்துக்கு நான் மேடைக்கு போயிருக்கேன். 3 பேர் தான் போவாங்க. 3 பேர், மிஞ்சி போன 4 பேர், அவ்வளோதான். நம்மதில் தாங்க 16 பேர் 18 பேர் மேலேருந்து கீழே வரைக்கும் நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எதுக்கு இதெல்லாம்? பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒருத்தர், ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர், சேர்த்து வைக்கிறதுக்கு ஒருத்தர், ஒருத்தர் வெல்கம் பண்ணட்டும், ஒருத்தர் க்ளோசிங் பேர் பண்ணட்டும், அவ்வளோதான். இந்த மெழுகுவர்த்தியெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். 5 பேர் 4 பேர் 5 பேர் போதும். நான் அதை செக்ரட்டரிட்ட நான் சொன்னேன். அன்பான தேவஜனங்களே, நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்னா, இதெல்லாம் நேரத்தை வளவளன்னு இழுக்கிற காரியங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும். ஒரு கல்யாணம் கூடி போனால் 1 மணி நேரம், 1 மணி நேரத்தை தாண்டவே கூடாது. பிரியமான தேவஜனங்களே, பெண் மாப்பிள்ளையே ஆனாலும், பொண்ணுனாலும் சரி மாப்பிள்ளைனாலும் சரி, அது 1000 ரூபா ஷூனாலும் சரி, 10,000 ரூபாய் செருப்புனாலும் சரி, வெளியில் போட்டு தான் வரணும். உள்ள மாட்டிக்கலாம் வரக்கூடாது. நான் உள்ள காலை தான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பொண்ணு மாப்பிள்ளை காலை என்ன சில நேரம் சேலம் மறைச்சிருக்கோம், காலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன், போட்டிருக்கா போடலையான்னு. இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் முன்கூட்டியே இதெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையும் படிச்சுக்கிறோம். எங்கே வந்தால் தானே, ஒரு கவுன்சிலிங் ஒன்று இருந்தால் தானே செய்ய முடியும். இதெல்லாம் நம்ம செய்யணும். அந்தந்த சபைகள் நம்ம என்ன பண்ணணும், அந்த கான்ஃபரன்ஸோடைய செக்ஷனுடைய அனுமதியோடு இந்த மாதிரி காரியங்களை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னொரு காரியம், ஊழியக்காரர்களை நெடுநேரம் காத்திருக்க வைக்காதீங்க. வரவங்களை 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார வைக்கிறது அப்படிலாம் செய்யக்கூடாது. 4:30ன்னா 4:15 இங்கே இருக்கணும். இல்லையா 6 மணிக்கு மேலே வர்றீங்களா, கல்யாணத்தை காலையில் வைங்க, சரிங்களா? அதுக்குன்னு காலையில் 10 மணி போட்டு 11 மணிக்கு வரக்கூடாது. ஒரு சம்பவம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு வெள்ளைக்கார் வெளிநாட்டிலேருந்து வந்தாராம். வெளிநாட்டு வந்து அவர் கூட அப்படியே ட்ரெயினில் ஒரு தமிழ்நாட்டு அரசு அதிகாரி, இந்த தமிழ்நாட்டு அரசு அதிகாரி அந்த வெள்ளைக்காரரை ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் ஏற்றுறதுக்கு கூட்டிகிட்டு போனாராம். அந்த வெள்ளைக்காரருக்கு ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்லையே, உங்கள் ட்ரெயின் கரெக்டாக 6 மணிக்கு எடுக்கிறாங்களே அப்படின்னா, அந்த தமிழ்நாட்டுக்காரர் சொன்னாரா, இது நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு போக வேண்டிய ட்ரெயின். புரியுதா உங்களுக்கு? இது எப்போ போக வேண்டிய ட்ரெயின்? நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு போக வேண்டியது. நம்ம இதில் இருக்கிற ஒரு ட்ரெண்ட் என்ன, 7th கல்யாணமா, அப்படி தான் 1 hour லேட்டாக தான் நடக்கும். அப்படி நினச்சிட்டு நம்ம லேட்டாகவே வரும். ஆனால் நம்ம சபையில் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, ரவிச்சந்திர சார் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். 9 மணினா கரெக்டாக, நானே இன்னொரு கல்யாணத்தை முடிச்சுட்டு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன். எனக்கு வெக்க கேடா போச்சு, சொல்கிறதுக்கு என்ன வெக்கம். வர்றேன், பிரசங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு, நைஸாக கூடி வந்து மேலே உட்காந்துக்கிட்டு கரெக்டாக நடந்துச்சு. அவ்வளோ துல்லியமாக இருக்கணுங்க. பாராட்டுக்கிறேன் ரவிச்சந்திர சார் குடும்பத்தை. கரெக்டாக இருக்கணும், நேரத்தை கரெக்டாக கடைபிடிக்கணும். சர்ச்சுக்கு கரெக்டாக வந்தால் தானுங்க கல்யாணத்துக்கு கரெக்டாக வருவோம். புரியுதா உங்களுக்கு? சர்ச்சுக்கே லேட்டு, அப்போ கல்யாணத்துக்கும் ரொம்ப லேட்டு, அப்படி தான் இருக்கும். அன்பானவர்கள், இப்போ முதல்ல என்ன படித்தோம், ஒரு கிறிஸ்தவ திருமணம் எப்படி இருக்கணும், எளிமையாக இருக்கணும். 2வது ஒழுங்குமுறை, சிம்பிள். செகண்ட்லி சிஸ்டமேட்டிக். 3வது காரியம் என்ன அப்படின்னா,
ஒரு கிறிஸ்தவ திருமணம் உலக ரீதியாக இல்லாமல் ஆவிக்குரியதாக இருத்தல் வேண்டும். A Christian marriage should be spiritual and not secular. ஆவிக்குரியதா இருக்கணும், உலக ரீதியா இருக்கக்கூடாது. ஏன்னா பைபிள் சொல்லுது, 1 கொரிந்தியர் 2:15 படிக்கிறோம், ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். கலாத்தியர் 6:1 வாசிக்கிறோம், ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள். பவுல் என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆவிக்குரியவர்கள். அப்ப திருமணம் என்றாலே ஒரு ஆவிக்குரிய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டதாக ஒரு திருமணம் நடக்கும். ஒரு திருமணம் என்று சொன்னாலே அம்மையார் சொல்றாங்க பாருங்களேன், சபைகளுக்கு ஆலோசனையில பக்கம் 177 178 வாசிக்கிறேன், ஆண்களும் பெண்களும் பரிசுத்த விவாகத்தை குறித்து சிந்திப்பதற்கு முன்னே நாள்தோறும் 2 தடவை ஜெபிக்கிற வழக்கமுடையவர்களாய் இருந்தால் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிற பொழுது 4 தடவை ஜெபிக்க வேண்டும். If men and women are in the habit of praying twice a day before they contemplate marriage, they should pray 4 times a day when such a step is anticipated. புரியுதுங்களா? நார்மலா 2 நேரம் ஜெபிக்கிற பிள்ளைகள், பையனும் பொண்ணும் கல்யாணம்னு பேச்சு எடுத்துட்டாலே என்ன பண்ணணுமா? 4 தடவை ஜெபிக்கணுமா? ஜெபிக்கிறோமா? அப்பதான் திருமணம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நிரம்பினதாக இருக்கும். மணவீட்டார் யோசித்து பாருங்க, ஒரு கல்யாண வீட்டார் என்னைக்காவது கல்யாணத்துக்கு முன்னாடி பையன், அம்மா, அப்பா, குடும்பத்தார் எல்லாம் சேர்ந்து குடும்பமா ஒரு உபவாச ஜெபம் இருந்திருக்கிறோமா? யோசிக்கிறதே கிடையாது. குடும்பமா உட்காந்து உபவாசம் இருப்போம், ஜெபிப்போம், ஆயத்தமாவோம், பயங்கர பிஸியா இருப்போம் கல்யாணத்துல, அப்படித்தானே? ஆனால் ஊரெல்லாம் சுத்தி வருவதற்கு நமக்கு நேரம் இருக்கு. ஆனால் உன்னத தேவனுடைய பாதத்துல உட்காந்து ஒரு உபவாசத்தோட ஜெபித்து ஒரு கல்யாணத்துக்கு ஆயத்தமாக முடியல அப்படின்னு சொன்னா எப்படிங்க அந்த கல்யாணம் சாட்சியா இருக்கும்? சொல்லுங்க பாப்போம். இன்னொரு காரியம், ஆவிக்குரியதான் இருத்தல் வேண்டும். ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன், மெட்ராஸில் ஒரு சர்ச்சில் சனிக்கிழமை பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் கல்யாணம், ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம். ஒரு ஐயா பொண்ணோட அப்பா 11 மணிக்கு வெளியில வந்து ஃப்ளெக்ஸ் கட்டிக்கிட்டு இருக்கிறார். எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? ஃப்ளெக்ஸ் கம்பெல்லாம் நட்டு அவர் அழகா மாட்டிக்கிட்டு இருக்க. வெள்ளிக்கிழமை மாட்ட வேண்டியதானே? இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் கல்யாணம் வச்சாலே ஓய்வு நாள ஏற்கனவே கடைபிடிக்கிறதுல நம்ம ரொம்ப முன்னேற்றத்தோடு இருக்கிறோம், அப்படித்தானே? அதுவும் ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், காலையில் கல்யாணம்னா சனிக்கிழமை பூரா, சனிக்கிழமை சர்ச்சுக்கு சில நேரம் சர்ச்சுக்கு வரமாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? சர்ச்சுக்கு வர கூட டைம் இருக்காது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஓய்வு நாளிலே கல்யாண சம்பந்தமான எந்த வேலையும், கொடுக்கல் வாங்கல், ஆர்டர் பண்ணுதல் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாம் தவிர்த்தரணும். பெஸ்ட் திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமைக்குள்ள கல்யாணத்தை வச்சா ரொம்ப நல்லது. இல்லாட்டி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வைங்க. புரியுதுங்களா? ஓய்வு நாளை மீறக்கூடிய விதத்துல ஒரு கல்யாணம் நடத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த கல்யாணம் ஆசீர்வாதமாவே இருக்காது. அன்பான தேவ பிள்ளைகளை, இதை சபையார் யோசித்துக்கணும். அதே போல ஒரு கல்யாணத்துல அஞ்ஞானிகளை போல ஒத்தப்படையில பழம் வை, ரெட்டப்படையில பழம் வை, இந்த ஒத்தப்படை ரெட்டப்படை இது எல்லாத்தையும் இந்த பழத்தட்டுகள் இப்படிலாம் ஒழுங்கு பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆரத்தி எடுக்கிறது, நேரங்காலம் பார்க்கறது, இதெல்லாம் அஞ்ஞான பழக்க வழக்கங்கள், ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் எல்லாம் ஒதுக்கிடணும். சபையில கூட நிறைய பேர் இந்த பஞ்சாங்கம் பார்க்குறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க கிறிஸ்தவர்கள் மத்தியில். இதெல்லாம் ஒதுக்கிடுங்க. இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அருவருப்புகளாக தள்ளிவிட வேண்டும். தாலி திருச்சபை நிர்வாகம் அனுமதித்திருக்கிறது, அவ்வளவுதான். சரிங்களா? இந்த தாலி மாற்றி கல்யாணம், தாலி போட்டு கல்யாணம் அல்லது மோதிரம் மாற்றி கல்யாணம், இதெல்லாம் பைபிளில் எந்த விதமான ஆதாரம் கிடையவே கிடையாது. பட் சர்ச் ஹஸ் அப்ரூவ்ட் பிகாஸ் ஆஃப் கல்ச்சர். கலாச்சாரம் என்ற பெயர்ல திருச்சபை நிர்வாகம் அனுமதித்திருக்கிறது, அவ்வளவுதான். சரிங்களா? தாலியில சிலுவை, தாலியில 3 தூதர்கள் பறக்கிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? தாலியில அப்படி 3 தூதர்கள் பறக்கிற மாதிரி இருக்கும், சிலுவையெல்லாம் இருக்கும். 3 தூதர்கள் தாலியில பறந்து என்னங்க பிரயோஜனம்? உன் வாழ்க்கையில பறக்கணுமே. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் எல்லாமே இந்த உலக பிரகாரமான பழக்க வழக்கங்க. இதெல்லாம் முக்கியப்படுத்தணுன்ற அவசியமே கிடையாது.
என் மனைவி கழுத்தில் பாருங்க தாலியே இருக்காது. இதெல்லாம் நான் யாரை பார்த்து படிச்சுக்கிட்டேன்னா பாஸ்டர் ஆண்டனி தாஸ், பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் சிலர்லாம் பார்த்துருக்கேன். அவங்களாம் கழுத்தில் போட்டே இருக்க மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க, அந்த காலத்துலலாம் கிடையாது பாஸ்டர், இப்போ தான் எல்லாம் மாட்டிக்கிறாங்க. ஒரு காலத்தில் இப்படி ரொம்ப ஆச்சாரமாக நம்ம சபை இருந்துச்சு தான். இப்போ என்ன ஆயிடுச்சு, அப்படி உலகத்தோட உலகம் எல்லாரும் இப்படி ஒன்றா கலந்துட்டோம், ஒன்னடி மண்ணடி ஆயிடுச்சு. பிரியமான தேவப்பிள்ளைகளே, திருச்சபை மீண்டும் தன்னுடைய பரிசுத்தத்திற்குள்ளே திரும்ப வேண்டும் என்பதை நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அஞ்ஞான பழக்க வழக்கங்கள், அஞ்ஞான இறக்குமதிகள் எல்லாத்தையும் நீங்களும் நானும் ஒதுக்கி தள்ளிவிட வேண்டியது ரொம்பவும் அவசியம். திருமணங்கள் எப்படி நடக்குதுன்னா, மிகவும் அதிக அவசரத்தில், அம்மையார் சொல்றாங்க பாருங்க, மிகவும் அதிகமான அவசரத்து நிமித்தம் அநேக மகிழ்ச்சியற்ற திருமணங்கள் நிகழ்ந்து விடுகின்றன. அவசர அவசரமாக கல்யாணம் பண்றது பார்த்திருக்கீங்களா? ஒரே வாரத்தில் கல்யாணம் பண்ணுங்களா வருவாங்க, ஒரே வாரத்தில் கல்யாணம், அடுத்த வாரம் கல்யாணம் வைக்கணும், இந்த வாரம் வந்து நிற்பாங்க. அப்படியா? நம்ம சபையில் என்ன முறை இருக்கு, ஒரு கல்யாணம் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபார்ம் வாங்கி பொண்ணு சைடு மாப்பிள்ளை சைடு அந்தந்த திருச்சபையின் போதகர்கள்ட்ட, மூப்பர்கள்ட்ட, சர்ச்சு கிளர்க்கு எல்லாத்திட்டையும் போர்டு ஆக்ஷன் எடுத்து ஒரு கையெழுத்து வாங்கி, பொண்ணு மாப்பிள்ளை கையெழுத்து வாங்கி, அவங்க அப்பா கிட்ட கையெழுத்து வாங்கி, ஞானஸ்நான தேதி, பிறந்த தேதி எல்லாத்தையும் ஃபில்லப் பண்ணி ஆஃபீஸில் கொடுத்து, ஆஃபீஸில் அங்கே அவங்க ஒரு தீர்மானம் எடுத்து அப்புறம் அனுப்பி, இதுக்கெல்லாம் கல்யாணத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து கல்யாணம் நடத்தணும்னு சொல்லாதீங்க. வேற எங்கேயா போய் நடத்திக்கங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். வேற எங்கேயா போய் நடத்திக்கங்க. இதெல்லாம் திருச்சபை சில ஒழுங்குமுறைகளை கொண்டிருக்கிறது, இதெல்லாம் பின்பற்றணும், மிக அவசியமாய் பின்பற்ற வேண்டிய காரியங்கள். அவசரத்து நிமித்தம், அதிகமான அவசரத்து நிமித்தம் அநேக மகிழ்ச்சியற்ற திருமணங்கள் நிகழ்ந்து விடுகின்றன. காரியத்தை முன்கூட்டியே ஆராயாமல், தெளிந்த புத்தியுடன் சிந்தித்து, ஊக்கத்துடன் ஜெபிக்க நேரம் ஒதுக்காமல், தேவனுக்கு முன்பாக மிக பக்தி வினயமான வாக்குறுதிகளை பரிமாறி திருமண பீடத்தில் தங்கள் விருப்பங்களை இருவரும் இணைத்துக் கொள்கின்றனர். ஜெபம் கிடையாது, ஆவிக்குரிய ஆயத்தம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எதுவுமே இல்லாம அவசர அவசரமா இந்த என்ன சொல்றோம், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்றோம், அதையும் கவனிக்கிறதே கிடையாது. பார்த்திருக்கீங்களா? மாப்பிள்ளையும் பெண்ணும் ரொம்ப கவனமா அந்த அந்த திருமண வாக்குறுதிகள், அந்த பிரசங்கம், இதெல்லாத்தையும் நல்லா கவனிக்கணுங்க, ரொம்ப முக்கியம் அது. அநேகர், அதாவது பொண்ணு மாப்பிள்ளை, உணர்ச்சி வசத்தில் செயல்பட்டு விடுகின்றனர். அவசர அவசரமா அவர்கள் தங்கள் மனநிலைகளை ஒருவருக்கொருவர் முழுமையாக அறிமுகப்படுத்திக் கொள்ளவில்லை. அவர்களது வாழ்வின் மகிழ்ச்சியானது வெற்றியா தோல்வியா என்ற உறுதியற்ற போராட்ட நிலையில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணர்கிறதில்லை. ஏதோ ஒரு கல்யாணம் சட்டுப்புட்டு முடிக்கணும். இவ்விஷயத்தில் அவர்கள் தவறாக இயங்கினால் அவர்கள் மனவாழ்வு மனமகிழ்ச்சியற்ற வாழ்வாக விளங்கும். அதை வாபஸ் வாங்கிக் கொள்ளவே முடியாது. த ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி என்ற புத்தகத்தில் வால்யூம் 1 பக்கம் 111 அம்மையார் எழுதுறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, திருமணத்தை நன்கு யோசித்து, நிதானமா ஜெபித்து, படிச்சு, தெரியுமா உங்களுக்கு, கல்யாணத்துக்குன்னே குறைஞ்சபட்சம் ஒரு 30 பைபிள் ஸ்டடி இருக்கு. கல்யாணத்துக்குன்னே ஒரு 30 பைபிள் ஸ்டடி இருக்கு, சரிங்களா? மலேசியாவில் ஒரு புஸ்தகமே வெளியிட்டு இருக்காங்க, ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங், திருமணத்திற்கு முந்தைய ஆலோசனைகள்னு ஒரு புஸ்தகமே வெளியிட்டு இருக்காங்க. நாமும் செய்யணும். நம்முடைய நிர்வாகத்தில் அதை செய்தால் நல்லா இருக்கும். பச ரெக்கமெண்ட், செக்ரட்டரி இங்கே இருக்கிறாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏன் அப்படின்னா, திருமணத்தை ஒரு நிதானம் இல்லாம, யோசிக்காம, அறக்க பறக்க அவசர அவசரமா செஞ்சு கடைசியில் அறுத்துக்கிட்டு போயிருது. பிரியமான தேவ ஜனங்களே, நம்ம எதுல கவனம் செலுத்துறோம்? வரதட்சணை, சட்டி, பாத்திரம், பொட்டி, படுக்கை, இதெல்லாம் சில்லற விஷயத்துல கவனம் செலுத்தி ஆவிக்குரிய காரியங்கள்ல என்ன செஞ்சிடறோம்? கோட்டை விட்டுறோம். ஆவிக்குரிய காரியத்துல கவனம் செலுத்துங்க. புதுமண தம்பதி எப்படி இருப்பாங்க? சந்தோஷமா இருப்பாங்க. 3வது என்ன படிச்சோம்? இட் should be spiritual and not secular. 2 காரியம் சொல்லி முடிச்சறேன். 4வது, a Christian marriage should be of sacrificial spirit. ஒரு கிறிஸ்தவ திருமணம் எப்படி நடக்கணும்னு சொன்னா, தியாக சிந்தையுடன் நடத்தப்பட வேண்டும். தியாக சிந்தை ஒரு திருமணத்தில் இருக்கணும்.
பிலிப்பியர் 2:4 படிக்கிறோம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. பிறருக்கானவைகளை நோக்க வேண்டும். பொதுவாக நம்ம ஒரு சென்டிமெண்ட் சொல்லிடுவோம், வாழ்க்கையில் ஒரே ஒரு முறை கல்யாணம், அங்கே குடும்பத்தில் கடைசி கல்யாணம், எனக்கு ஒத்த புள்ள, அப்படிலாம் நிறைய சென்டிமெண்ட் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? இப்படி எல்லாம் சொல்லி அந்த திருமணத்தின் ஆடம்பரம் அப்படியே ஆடம்பரம் அடிக்கிட்டே போவாங்க. ஆனால் திருமணங்கள் இன்னைக்கு அப்படித்தான் நடக்குது. எப்படி நடக்குது? நோவா காலத்தில் எப்படி நடந்துச்சான்? பெண் கொள்ளுதல், பெண் கொடுத்தல் ஆண்டவர் அழிக்கிற அளவுக்கு, போதும் என்று அழிக்கிற அளவுக்கு அக்கிரமம் பெரியது. ஆனால் திருமணத்தில் தியாக சிந்தை வெளிப்பட வேண்டும். எப்படி வெளிப்படணும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு? தியாக சிந்தை வெளிப்படுத்தினாரா? வாஸ்தவம்ல எபேசியர் 5:27 என்ன படிக்கிறோம்? கிறிஸ்துவும் நமக்காக திருச்சபைக்காக அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார். திருச்சபை என்ற மணவாட்டிய உங்களை என்னையும் அவர் கரம் பிடிக்கிறதுக்காக மணவாளனாய கிறிஸ்து தன் ஜீவனையே சிலுவையில கொடுத்தார், தியாகம் செய்தார். அப்படித்தானே? நம்மை மணவாட்டியாக்கி கொள்வதற்காக ஆண்டவர் தன்னையே தியாகம் செய்தார். இன்னைக்கு நாம என்னவெல்லாம் செய்கிறோம்? நம்ம தான் தியாகம் பண்றோமா? பியூட்டி பார்லருக்கு அநியாய கட்டணம், அப்படித்தானே? 20,000 30,000 அழகா இருக்கம்மா, அப்படியே வா போதும், அப்படித்தானே? நிறைய பிள்ளைகள் பாருங்க, பொம்பளை பிள்ளைங்க அறுத்துக்கிட்டு வரும், பார்த்துருக்கீங்களா? நூலை வச்சு அருன்னு அறுப்பான், தெரியுமா உங்களுக்கு? என்ன ஒரு பார்த்த மாதிரி சொல்றாரு அப்படின்றீங்களா? இந்த கண்ணு புருவம் எல்லாத்தையும் அப்படியே நூலை வச்சு அறுப்பாங்க. சில கல்யாணம்லாம் பார்த்துருக்கேன், சில பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ரத்தக்கரையா இருக்கும். என் ஒய்ஃப்ட்டு சொன்னேன், பியூட்டி பார்லருக்குலாம் போவே கூடாதுன்னு சொல்லிட்டேன். என் ஒய்ஃப் போகலை. சரிங்களா? பியூட்டி பார்லருக்கு அநியாயமான செலவு. அதனால தான் அங்கே கல்யாணம் லேட் ஆகும், தெரியுமா உங்களுக்கு? அதனால தான் லேட் ஆகும். எல்லா கல்யாணத்திலும் பொண்ணு தான் லேட்டு. ஆண்டவரோட வருகைக்கும் இந்த பொண்ணு தான் லேட்டு. மணவாட்டியாக திருச்சபை தான் லேட்டு. சரிங்களா? நம்ம தான் லேட்டு. ஆண்டவர் இன்னும் வரல. ஏன்? இன்னும் மனம் திரும்பல. பிளக்ஸ் அடிக்கிற கலாச்சாரம் வந்ததும் போதும், பெண்ணும் மாப்பிள்ளையும் நெருங்கின உறவினர்களும் அடங்கிய கட் அவுட்டுகள் ஆங்காங்கே, அப்படித்தானே? பிளக்ஸ் கலாச்சாரம் வந்து போச்சு. அதுக்கு ஒரு அநியாயமான செலவு. சில திருமண ஆல்பங்களை கண்கொண்டு பார்க்க முடியாது. சில இந்த கல்யாணம் முடிஞ்ச இந்த ஆல்பம்லாம் காட்டுவாங்க, சில ஆல்பம்லாம் பார்க்கவே முடியாது. சினிமாவில் ஒரு கதாநாயகன் எடுக்கிற போட்டோ கூட தோத்து போயிருங்க, பார்க்கவே முடியாது. அவ்வளவு பார்க்கறதுக்கு கூச்சமா இருக்கும், வெக்கமா இருக்கும். அவ்வளவு சினிமா பாணியில புகைப்படங்கள், படங்கள் எடுங்க, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லலை, தப்பு எடுங்க, வீடியோ எடுங்க, நான் வேண்டான்னு சொல்லவே இல்லை. ஆடம்பரம், அனாவசிய செலவு, இதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய காரியங்கள். தியாக சிந்தை நமக்கு வரணும். இப்போ என்ன கலாச்சாரம் தெரியுமா? புதுசா பாப்கார்ன், பஞ்சு மிட்டாய், சாலட் ஒரு பக்கம், ஐஸ்கிரீம் இன்னொரு பக்கம், அசைவம் ஒரு பக்கம், சைவம் ஒரு பக்கம், அப்படின்னு ஒரே ஜமாய்க்கும் கல்யாணம். பார்த்துருக்கீங்களா? எப்படிமா நடந்துச்சு கல்யாணம்? சும்மா ஜம்முன்னு நடந்துச்சுன்னுவாங்க அப்படின்னு 4 பேர் சொல்லணும். அப்படித்தான் திருமணங்கள் நடத்தப்படுகிறது. ஒரு தலைக்கு ஒரு இலைக்கு எவ்வளோங்க சாப்பாடு? ஒரு சாப்பாடு 400 ரூபா, ஒரு சாப்பாடு 500 ரூபா. எவ்வளவு குப்பையில போகும் பார்த்துருக்கீங்களா? தொப்பையில போறதை காட்டிலும் குப்பையில போறதான் நிறைய. சரிதானே? சும்மா சூப்பரான கல்யாணம், 7 திரை கல்யாணம் இன்னைக்கு அப்படித்தான் இன்னைக்கு ஆடம்பரமா நடக்குது. சில நேரத்தில் பெருமையாக சொல்லுவாங்க, 500 ரூபா சாப்பாடு பாஸ்டர், 600 ரூபா சாப்பாடு பாஸ்டர் வாங்க. நான் வீட்டுக்கு போய் எம்மா 2 கோதுமை சுட்டு கூட அப்படின்னு சாப்பிட்டு படுத்துருவேன். அன்பான தேவ பிள்ளைகளே, அம்மையார் சொல்றாங்க பாருங்களேன், ஈட்டிங், ட்ரிங்கிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் ஆர் கேரிட் டு சச் எக்ஸஸ் தட் தே பிகம் கிரைம்ஸ் and are among the marked sins of the last days and constitute a sign of Christ's soon coming. Time, money and strength which are the Lord's but which he has entrusted to us are wasted in needless superfluities of dress and luxuries for the perverted appetite which lessen vitality and bring suffering and decay. அமீர் எழுதுறாங்க, Counsels on Diet and Foods பக்கம் 61. புசித்தலும் குடித்தலும் உடுத்துதலும் குற்றங்கள் என்று ஆகும் அளவுக்கு மிதமிஞ்சி செயல்முறைப்படுத்தப்பட்டு கடைசி காலங்களில் குறிப்பிடப்பட்ட பாவங்களில் ஒன்றாகவும். பாத்தீங்களா? இந்த புசித்தல், குடித்தல், உடுத்துதல், ஆடம்பரம், இதெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஆண்டவர் குற்றம் அப்படின்னு கணக்கு போடுற அளவுக்கு வந்துருச்சான்.
கடைசி கால அடையாளங்கள் ஒண்ணு. அதனால ஆண்டவர் சொன்னாரு, பெண் கொண்டார்கள் கொடுத்தார்கள். படிக்கிறோம்ல, பாவங்கள் என்று குற்றங்கள் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு, கிறிஸ்துவின் அதிசீக்கிர வருகைக்கான ஒரு அடையாளமாக எண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு திருமணங்கள் நடக்கின்றன. கிறிஸ்தவ திருமணங்கள். நேரமும் பணமும் பலனும் கர்த்தருக்கே உரியவை. டைம், மணி அண்ட் ஸ்ட்ரெங்த் எல்லாமே ஆண்டவருக்குரியது. அவர் நம்மிடம் நம்பி ஒப்படைத்திருக்கிற அவற்றை மட்டுமீறிய உடுத்துதலுக்காகவும் இயல்புக்கு மீறிய புசிக்கும் ஆடம்பரங்களுக்காகவும் வீணடிக்கிறோம். எதுல காசை போடுறோம்? சாப்பாட்டுக்கும் ட்ரெஸ்ஸுக்கும் காசை வீணாக்குறது. உண்மையா இல்லையா? அதனால் உயிராற்றல் குறைகிறது, துன்பமும் உடல் சீர்கேடும் உண்டாகிறது. நோவாவின் நாட்களில் உலகத்தின் மீது நியாய தீர்ப்புகளை கொண்டு வந்த அதே பாவங்களே, பாத்தீங்களா? The same sins that brought judgments upon the world in the days of Noah. அதே பாவங்கள் நம் காலத்திலும் இருக்கின்றன. என்ன சொல்லுங்க பாத்தீங்களா? இந்த ஆடம்பரமா செலவழிக்கிற பாத்தீங்களா, இதெல்லாம் ஆண்டவர் பாவம்னு சொல்ற. பாவம், இதெல்லாம் பாவமா? பெருந்திண்டியிலும் களியாட்டு வெறியிலும் முடியும் அளவுக்கு இட்டு செல்லக்கூடிய புசித்தலும் குடித்தலுமான காரியங்களில் ஆண்களும் பெண்களும் இப்பொழுது தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுகின்றனர். பணத்தை வீணடிக்கிறதுல நம்ம கௌரவம் என்ற பெயர்ல எல்லாத்தையும் கரியாக்கிட்டு இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, எவ்வளவு பண வீணடிப்பு, எத்தனை ஆடம்பரம்! திருமண வைபவங்களிலே, கிறிஸ்தவ திருமண வைபவங்களிலே கிறிஸ்துவின் தியாக சிந்தை வெளிப்பட வேண்டும். சாத்தியமா? என்ன செய்யலாம்? என்ன செய்யலாம்? கிறிஸ்துவின் வழிமுறையை பின்பற்ற வேண்டும். லூக்கா 14 அதிகாரத்துல வசனம் 12, 13, 14 படிச்சு பாருங்களேன். லூக்கா 14, 12, 13, 14. அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ரா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரை ஆகிலும் உன் சகோதரரை ஆகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரை ஆகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள், அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. செஞ்சிருக்கமா என்னைக்காவது? அதுக்காக சொந்தக்காரங்களாம் பாஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டான்னு சொல்லிடாதீங்க. வரட்டும், சொந்தக்காரங்களாம் வரட்டும், கல்யாணத்தில் தப்பு இல்லை, முக்கியம். ஆனால் ஆண்டு என்ன சொல்றாரு? ஏழை எளியோரை நீ நினைக்கணும்பா, அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள், மொய்க்கு அவர் கொடுக்க மாட்டாங்க. நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். பார்த்தீங்களா அன்பானவர்களே, ஆதரவற்றவரையும் வறுமையில் உள்ளவர்களையும் சிந்தையிலே கொண்டு அவர்களையும் மகிழ்விப்பதே மெய்யான கிறிஸ்துவின் சிந்தை. கலாத்தியர் 2:10 படிக்கிறோம்ல, தரித்திரரை நினைத்து கொள்ளும்படி மாத்திரம் சொன்னார்கள். வாசிக்கிறோம். ஏழை எளியோரை நினைக்கணுங்க. நேற்று பிரசங்கம் பண்ண ஒரு சகோதரி கூப்பிட்டாங்க, வெளிநாட்டிலேருந்து நைட்டு கூப்பிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் உங்கள் சர்ச் அக்கௌண்ட் கொடுங்கன்னாங்க. எதுக்கு சிஸ்டர்? ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறாங்க. எதுக்கு சிஸ்டர் அப்படின்னு. பாஸ்டர் நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, நான் அதையே இன்னைக்கு டே ஃபுல்லாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏழை எளியோருக்கு செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீங்கள் கரெக்டாக பிரசங்கம் பண்ணீங்க பாஸ்டர், ஆண்டைய மனசில் பேசினதா தெரிஞ்சிச்சு, உங்கள் அக்கௌண்ட் கொடுங்க. எங்களுக்கு நாங்கள் பெரிய வசதி உள்ளவங்களாம் கிடையாது, ஒரு மாசத்துக்குரியது எங்களுக்கு இருக்கு. ஆனால் ஒரு மாசத்துக்குரியது எங்களுக்கு இருக்கு, ஆனா ஒரு நாளுக்குரிய சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் நம்ம சபையில் இருக்காங்க பாஸ்டர். அதனால என்னால முடிஞ்சதை நான் அனுப்புறேன்னு சொல்லி இந்த சகோதரி நைட்டு 10 மணிக்கு என்கிட்ட பேசுறேன். யோசிக்கணுங்க, இதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. ஆடம்பரமா காசு அள்ளி போட்டு கடனை வாங்கி கடைசியில் எல்லாத்தையும் செலவழிச்சு போட்டு ஒண்ணு இல்லாம உட்காந்துருக்குது. கடைசியில் பார்த்துருக்கீங்களா? எவ்வளவு பேர் இருக்காங்க கஷ்டப்படுறவங்க, அவங்களாம் நினைக்கணும். ஏழை எளியோர் அவங்களாம் யோசிக்கணும். இந்த கமலாஜேசன் நம்ம அப்பா அப்பப்போ ஃபோன் பண்ணி, தம்பியை காசு கொடுங்க, பணம் கொடுங்க, எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு காலத்தில் எவ்வளோ பேர் பிரின்சிபாலாக இருந்தவங்க இப்போ எல்லாத்திட்டையும் ஃபோன் பண்ணி, தம்பி கோச் காசு கொடுங்க, யாருக்கிட்ட கேட்கலாம், எந்த பிரின்சிபால்கிட்ட கேட்கலாம், எந்த ஆஃபீஸில் கேட்கலாம். எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க. வீணடிக்கிறோமே, யோசிக்கிறதே கிடையாது. அனாதை இல்லங்கள், முதியோர் இல்லங்கள், இதுல இருக்கிறவர்களுக்கு ஒருவேளை ஆகாரம் கொடுக்கலாமே. வீண் செலவுகளை ஆடம்பரங்களை குறைத்தோம் என்று சொன்னால் ஒரு நாள் என்னங்க, ஒரு மாத தேவைகளை சந்திக்கலாமா? முடியும். அன்பானவர்களே, அப்ப 4வது பார்த்தோம்,
திருமணம் எப்படி இருக்கணும்? தியாக சிந்தையோடு இருக்கணும். கிறிஸ்துவானவர் தம்மையே தியாகம் பண்ணி நம்மை கரம் பிடிக்க தன் ஜீவனை கொடுத்தார். ஒரு கல்யாணத்தில் கிறிஸ்துவின் தியாக சிந்தை வெளிப்பட வேண்டும். கடைசியாக திருமண வைபவங்கள். ஒரு கிறிஸ்தவ திருமணம் பரிசுத்தமாக நடத்தப்படுதல் வேண்டும். A Christian marriage should be sacred. 5 காரியங்கள். 5வது கடைசியா, பரிசுத்தமாய் ஒரு கிறிஸ்தவ திருமணம் நடத்தப்படுதல் வேண்டும். ஏன்னா பைபிள் சொல்லுது, எபிரேயர் 13:4 வாசிக்கிறோம், விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. திருமணம் என்பது ஒரு பரிசுத்தமான காரியம். ஆகவே ஒரு திருமணத்தை நடத்தும் பொழுது எப்படி நடத்தணும் அப்படின்னா, ஒரு அற்புதமான ஊழிய அனுபவமாக கருதி அதை நடத்தணும். வாலிபள்ளிகிட்ட நான் சொல்றது அதான் எப்பொழுதுமே, எப்பா நீ கல்யாணம் நடத்துற, உன் கல்யாணம் ஒரு ஊழியமா இருக்கணும், அட்டூழியமா இருந்துடக்கூடாது. ஒரு ஊழியமா நடக்கணும் ஒரு கல்யாணம். அன்பான தேவ பிள்ளைகளே, திருமணத்தில் ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்குற நிலைமை அந்தோ பரிதாபம். நிறைய கிறிஸ்தவ திருமணங்கள் கடைசியில் பார்த்துருக்கீங்களா? திருமணம் கடைசியில் முடியும் பொழுது எல்லாம் முடிஞ்சு கடைசியில் ஒரு டான்ஸ் ஆடுவான் பாருங்க, நாக்கு முக்க டான்ஸ். பார்த்துருக்கீங்களா? இதுக்குன்னே ரெடியா இருப்பாங்க நிறைய பேர் கிறிஸ்தவர்கள். நிறைய அட்வென்டிஸ்ட் கல்யாணங்களை பார்த்துருக்கிறேன். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சில கல்யாணத்தில் எப்படா நான் போறேன்னு வெயிட் பண்ணுவாங்க. பாஸ்டர் போயிட்டு அவங்க உள்ள வந்து பார்த்துருக்கேன். அன்பான தேவ பிள்ளைகளே, கடைசியில் பேய்த்தனமான சினிமா பாட்டோடு ஒரு டான்ஸ். இஸ் இட் கிறிஸ்டியன்? அட்வென்டிஸ்ட் ஹோம்ல படிக்கிறோம், 503ஆம் பக்கம் முடிச்சிடறேன், ஒரு 5 நிமிடங்கள். A Jewish marriage, ஒரு யூத திருமணம் என்பது நெஞ்சில் நிற்கும் அனுபவம். அட்வென்டிஸ்ட் ஹோம்ல பேஜ் 503. A Jewish marriage was an impressive occasion. ஒரு யூத கல்யாணம் நடந்துச்சுன்னா அப்படியே மனசுல அப்படியே நச்சுன்னு நிக்குமாங்க. எது நிக்குது? நல்லா சோறு போட்டாங்க. நம்ம அதுதான் கல்யாணத்தில் எதை முக்கியப்படுத்துறது? சாப்பாடு தான் கல்யாணம், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். நெஞ்சில் நிற்கும் அனுபவம் ஒரு யூத கல்யாணம். அதன் சந்தோஷம் மனுஷகுமாரனுக்கு பிரியமற்றதா இருக்கவில்லை. ஒரு கல்யாணத்தில் இருக்கிற சந்தோஷம் இதெல்லாம் ஆண்டவர் வேண்டான்னு சொல்லலை. கல்யாணம் சந்தோஷமா நடக்கணும், இது ஆண்டோட சித்தம். தமது மனவாட்டியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நேர கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். தமது மனவாட்டியை இயேசுவானவர் பிதாவின் வீட்டுக்கு கொண்டு வருகிற மீட்கப்பட்டவர்கள் மீட்பருடன் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்தில் அமர்ந்து கொள்ளுகிற அந்த நாளின் கலிகூறுதலுக்கு நேராக திருமண கொண்டாட்டங்களின் ஆனந்த அனுபவமானது இயேசுவின் சிந்தையை இட்டு சென்றது. ஒவ்வொரு கல்யாணத்துக்கு போகும்பொழுதும் ஏசப்பா என்ன நினைப்பாரா, எப்படி அந்த மாப்பிள்ளை அந்த பொண்ணு கையை பிடிக்கிறாரோ அதுபோல பரலோகத்தின் தேவன் பிதாவாகிய தேவனோடு சபையை ஒன்னா சேர்க்கணும், சபையை அழைத்து செல்ல இயேசு கிறிஸ்து மணவாளன் வந்து மணவாட்டியாக திருச்சபையை கரம்பிடித்து அழைத்து செல்வேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவோட மனசு அப்படிலாம் அந்த ஆட்டுக்குட்டியானவர் கல்யாணம் விருந்துக்கு நேராக போயிருமா. அன்பானவர்களே, இன்னைக்கு அப்படி திருமணங்கள் நடக்கிறதா? பரிசுத்தமானதாய் நம்ம நடத்துறோமா? இயேசுவும் சீஷர்களும் கானாவூரின் திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். யோவான் 2:2 வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய திருமணங்களிலே கலந்து கொள்ளுகிற பிள்ளைகள் அவர்கள் கிறிஸ்துவை காண்கிறார்களா? Are they able to see Christ? கிறிஸ்துவை பார்க்கறாங்களா? நம்ம கிறிஸ்தவ கல்யாணத்தில் யோசித்து பாருங்க, எதை பார்க்கறாங்க? உன் கல்யாணத்தில் என்னத்தை பார்த்தார்கள்? இயேசுவை பார்த்தார்களா? உன் பணத்தை பார்த்தார்களா? உன்னுடைய ஆடம்பரத்தை பார்த்தார்களா? என்ன பார்க்கறாங்க? அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு கல்யாணம் எப்படி நடக்கணும்? Counsels for the Church, சபைகளுக்கு ஆலோசனை படிக்கணும், பக்கம் 194. He never discouraged, Jesus never discouraged the innocent festivities of mankind when carried on in accordance with the laws of heaven. பரலோக சட்டதிட்டங்களுக்கு இசைவாக ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அந்த சந்தோஷத்தை ஆண்டவர் குலைக்கவே மாட்டார். பரலோக சட்டதிட்டங்களுக்கு இசைவாக ஒரு திருமணம் நடக்கணும். திருமண உறவு முறை பரிசுத்தம் உள்ளது. அன்னைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, சபைகளுக்கு ஆலோசனை பக்கம் 207 பேஜ் 207, திருமண உறவு முறை பரிசுத்தம் உள்ளது. ஆயினும் சீர்கெட்டு போன இந்த யுகத்தில் அது கொடுமைகள் அனைத்தையும் போர்த்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு திருமணம் எப்படி ஆகி போச்சான்? கிறிஸ்தவ திருமணம் கொடுமைகள் அனைத்தையும் போர்த்து கொண்டிருக்கிறது. பரலோகம் அதையும் பொறுத்து கொண்டிருக்கிறது.
அது கெட்டு போய் சொல்றாங்க பாருங்க, அந்த கல்யாணம் கெட்டு போய் ஜலப்பிரளயத்திற்கு முன்னே நடப்பித்த மன வாழ்க்கை அக்காலத்தில் குற்றமுடையதாகிவிட்டது போல இக்காலத்திலும் குற்றமுடையதாகி கடைசி நாட்களின் அடையாளங்களில் ஒன்றாய் இருக்கிறது என்றாலும் திருமணத்தின் தூய தன்மையையும் அதன் கடமைகளையும் அறிந்து உணரும் பொழுது கடவுள் அதை அங்கீகரிப்பார். அதன் பலனாய் தம்பதிகள் இருவரும் இன்பம் அடைவார்கள், கடவுளும் மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்றாங்க. முடிச்சிட்டேன், அவ்வளவுதான். ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி திருமணமே கெட்டு போச்சான். திருமணமே கெட்டு போச்சு. திருமண வாழ்க்கையும் ஒண்ணுலாம் போச்சு. எல்லாம் பாவத்தில் விழுந்து போனார்கள். ஆக அதே போல இன்னைக்கு நம்முடைய காலத்து திருமணங்களும் குடும்ப வாழ்க்கையும் அப்படித்தான் ஆகிட்டு இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளை, ஒரு பெரிய ஆடம்பரத்தோடு நடத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு திருமணம் கர்த்தருக்கு மகிமையா நடக்கணும். அந்த திருமணத்தினால இணைக்கப்பட்டவர்கள் ஆண்டவருக்கு மகிமையா சாட்சியா சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நினைங்க. மற்றவங்களாம் ஊர் உலகத்தை பிரியப்படுத்த நினைக்காதீங்க. உன்னதத்தின் தேவனை பிரியப்படுத்தணும் அப்படின்னு நினைங்க. ஏன்னா நம்ம முத்துவதில் முதல் தூது அதுதான், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் அப்படிதான் பைபிள் சொல்லுது. தேவனை மகிமைப்படுத்துகிற விதத்துல நாம் மீதமான சபையராகி நாம் உலகத்தில் உள்ள கேடுபாடான திருமண முறைமைகளை பின்பற்றாமல் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தவும் அவரை மாத்திரம் மகிமைப்படுத்தவும் முயற்சி செய்வோம். 5 காரியங்கள். என்னென்ன காரியம்? ஒரு கிறிஸ்தவ திருமணம் எப்படி இருக்கணும்? சிம்பிளா இருக்கணும், எளிமையா இருக்கணும். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும், ஒழுங்குமுறையோடு நடக்கணும். மூணாவது அது ஸ்பிரிச்சுவலா இருக்கணும், உலக ரீதியா அல்ல, ஆவிக்குரியதா இருக்கணும். நாலாவது சாக்ரிஃபிஷியல் இன் ஸ்பிரிட், தியாக சிந்தை இருக்கணும். ஐந்தாவது எப்படி இருக்கணும்? பரிசுத்தமானதா, சேக்ரெட், பரிசுத்தமானதா இருக்கணும். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு திருமணமாக இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளில நம்முடைய வாலிப பிள்ளைகள் இதை கேட்கிற எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான முறைமைகளை பின்பற்ற தேவனை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.